வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேபினெட் தான் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேன். இதை வந்து நிறைய பேரில் சொல்கிறாங்க. இதில் நான் வந்து வெசல்ஸ் தான் வச்சுருக்கேன். இதை தான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி வச்சாலும் கடைஞ்சிருது. இந்த பிளேட்ஸ் எல்லாம் ரேக் ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த ரேக்கை கூட வச்சு செட் பண்ணவே இல்லை. கஜான்னு இருக்குது. ஏன் இங்கே நைஃப் ஸ்டாண்டிங் வச்சுருக்கேன்னா எனக்கு வெளியில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆக்சுவலாக இந்த குட்டி இடம் தான். அது ஃபுல்லாக வந்து சமைக்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் சரியாக போயிடும். இந்த இடத்துல வந்து இவ்வளோ தான் வைக்கவே முடியும். அதில் எங்கே வைக்கிறது? அதனால் நைஃப் ஸ்டாண்டை வந்து நான் உள்ளே வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப கத்தி அதுக்குள்ளேயே வச்சுருவேன் ஓப்பன் பண்ணி. இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து எனக்கு இது இடம் பார்த்தாமல் ஒரு சில பாத்திரங்கள் வந்து வெளியிலேயே இருக்குது. அதனால தான் க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக தேவையானதை மட்டும் வைக்கலான்ட்டு இருக்கேன். இங்கே ஒரு கண்டெய்னர் காலியாக இருக்கிறது வந்து முந்திரி இருந்த கண்டெய்னர். என் பையன் வந்து அதை கீழே தள்ளி உடச்சிட்டான். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக பிளாஸ்டிக்கில் தான் வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு டைம் உடச்சோன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் உடச்சிட்டே இருப்பான். என் பொண்ணு இது வரைக்கும் ஒன்று கூட உடைக்கல. ஆனால் என் பையன் வந்து ஒன்று எடுத்து ஃபுல்லாக முந்திரி அப்போ தான் அந்த வாரம் தான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சேன். ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே கீழே போட்டு உடச்சிட்டான். அப்படியே எடுத்து எல்லாத்தையும் குப்பையில் போட்டாச்சு. அதனால் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக கண்டெய்னர் மாற்றணும். பிளாஸ்டிக்கில் வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த ஐக்கியா கண்டெய்னர்லாம் ஓனாக உடச்சிட்டானா அவ்வளோதான். அதனால் அதெல்லாம் எடுக்கலான்னு இருக்கேன். கீழே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். எஸ்எஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. இருந்தாலும் இதெல்லாம் பாருங்கள், சும்மா இதுக்காவது யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணலான்னு வச்சது இப்படிலாம் கஜான்னு கிடக்குது. பத்திரமா எடுத்துருப்போம். இல்லை தனித்தனி தட்டா இதெல்லாம் இந்த இட்லி பாட்டுக்கு போடுற துணிங்க. இப்போ ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் இவ்வளோ கப்பு இருக்காது, பாதி வெளியாயிடும். ஏன்னா பாப்பா ஒரு 2 கப் எடுத்துகிட்டு போவான். சில சமயம் பையன் 3 கப் எடுத்துகிட்டு போவான். முரளி இந்த மாதிரி மாற்றி கப் எடுத்துகிட்டு போனால் இந்த இடத்துல பாதி தான் கப்பு இருக்கும். ஃபுல்லாக குறைஞ்சிடும். அப்புறம் ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருந்தால் போட்டு வைக்கிறதுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் காலி வரும். இப்போ லீவு ஸ்கூலுக்கு போகாதனால எல்லாம் இங்கே இருக்குது. எல்லாம் ஊருக்கு போனால் எவ்வளோ பாத்திரங்கள் செய்யணும். இவ்வளோ வருது. டிஃபன் பாக்ஸை மட்டுமே எத்தனை வருதுன்னு தெரியல. இந்த வாட்டர் பாட்டிலாம் நல்லா இருக்கும் பொழுது புதுசு தான், கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணலாம். இது வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வாட்டர் பாட்டில் எடுத்து இது யூஸ் பண்ணுறது வேணுமெல்லாம் யூஸ் பண்ணாமல் தூக்கி போடுது. பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இதெல்லாம் துடைக்கணும். மேலே இந்த ஒரு லைட்டு தான் எரியுது, அந்த சைடு எரியல. ஃபுல்லாக டஸ்ட் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த பாத்திரம் வைக்கிற இடத்த தவிர மீதி இடம்லாம் ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது. ஃபுல்லாக துடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வைக்கணும். நிஷா குழந்தையா இருக்கும்போது தண்ணி குடிச்ச பாட்டில் தூக்கி போடலாமா? எதுக்கு சென்டர் பாயிண்ட்ல வாங்கதான் நினைக்கிறேன். எதுக்கு ஸ்கூல் தண்ணி எடுத்துட்டு போய் குடிக்கிறியா? அதான் பேபிஸ் குடிக்கிறது. கேர்ஃபுல்லாக எடுத்துட்டு போங்க, உடச்சிடாதீங்க. இல்லை ஒன்றா எடுத்து போச்சு. தண்ணி ஓவனே கொடுத்தாச்சு. முன்னாடி பார்த்து போ பாப்பா. சைடில் அடிச்சுன்னா எல்லாம் பீஸ் போயிடும். இப்படிலாம் எடுத்துட்டு போகாத பாப்பா. ஒன்றுனா எடுத்துட்டு போ. சரி ஸ்லோவா எடுத்துட்டு வாங்க. நான் இருக்கு பரவாயில்ல.
வெளியில் வச்சா அழகாக இருக்கும் மாஸ்டர் செஃப் இது. ஆனால் இங்கே எங்கே வைக்கிறது? அதெல்லாம் வெளியில் வச்சா எண்ணெய் பிசுபிசுப்பு யூஸ் பண்ணுறத தவிர மீதி எல்லா இடமும் எண்ணெய் ஆகுது. அதனாலேயே உள்ளே வச்சிடுறேன். வெத்தி இங்கே பாரு, மேலே ஃப்ளாஸ்க்லாம் இருக்குது. இது வந்து எடு. தண்ணி போட்டு தொடச்சிட்டியா இருக்கு? பழபழன்னு ஒன்றும் மின்னலையே. ஹைட்டு எட்டாதுன்னு அவனை துடைக்க சொன்னேன். பழபழன்னு மின்னுதான். இங்கேருந்து டஸ்ட்டு நல்லாவே தெரியுது. பேசலாமா? என்ன சொல்லு. நீ ஏன் ட்ரைபாட் யூஸ் பண்ணக்கூடாது? ஒரு நிமிஷம் கூட இருக்காது நீ இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு. அதுக்குள்ளே நான் ட்ரைபாட் வாங்கணுமா? பேசாமல் வாய முடியும் கிடச்சி. இல்லைனா கை பூதாது. அந்த பக்கம் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இல்லை மேலே ஏறி துடைக்கணும். யார் துடைப்பா? ஸ்டூல் போட்டு நீங்கள் துடைங்க. நீங்கள் உட்காந்து செய்யணும். இது வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது உள்ளே வச்சு இப்போ வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. ஒரு பார்சல் ஓப்பனிங் வீடியோவில் இது போட்டிருப்பேன். இது வந்து தொலைஞ்சி போச்சு. வரும்போதே எடுத்துகிட்டு வந்தவர் தொலைச்சிட்டாரு. அதனால் இனிமேல் வாங்கணும்னா நம்மளே பார்த்து வாங்கிட்டு வரணும். ஏன்னா ஆர்டர் போட்டது கூட சரியில்லை. இதே ஊரில் நான் போட்டு அமேசான் ஆர்டர் பண்ணி தான் இதை ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார். சரி என்ன பண்ணுறது, இதையே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்க வேண்டியதான். பற்றி இந்த பிளேட்ஸில் எடுத்துட்டோம். இவ்வளோ பிளேட் இருக்குது. வலிக்குதா கையே? சரி போ. இதெல்லாம் இந்த மாதிரி பிளேட்டில் வைக்கும்போது செட்டே ஆகாது. பிளேட் ரேக்கில் வச்சாதான் இந்த பிளேட்லாம் செட் ஆகும். இது வேண்டாம். படிக்கல இங்கேயுமே கிமோல பார்த்தேன் இருக்கு, வாங்கணும். அதுனா ஒட்டுக்கா ஆர்டர் போடணும். இது தனித்தனியாக ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் போட்டால் அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு. நிறைய சாப்பாடு வடிச்சா இதில் வடிப்பேன். இது ஒரு வாரத்தில் 2-3 நாள் 2 நாள் யூஸ் பண்ணுவேன். இது வெயிட் கம்மியாக இருக்குது, அதனால் இதை வைக்கலாம் மேலே. இது வந்து 9 வருஷம் ஆச்சு. இந்த ஊருக்கு வந்த உடனே வாங்கினேன். ஆனால் இது வாங்கி நான் யூஸ் பண்ணவே கிடையாது. இது வந்து யாரோ இந்த மாதிரி சாப்பாடு வடிக்கிறாங்கன்னு முரளி இந்த மாதிரி வாங்குவாங்கன்னு சொல்லி வாங்கியாச்சு. ஆனால் இந்த மெத்தடில் எங்கள் ஊரில் வந்து சாப்பாடு வடிக்க மாட்டாங்க. இது எதுக்குமே யூஸ் பண்ணல. அப்பப்போ ஹீட்டர் ரிப்பேர் ஆனால் சுடுதண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கொரோனாவில் வாங்கினது. இதுக்கு முன்னாடி ஒரு எஸ்எஸ்ல வச்சுருந்தேன் அந்த வெசலு. அது கரெக்டாக கொரோனா சமயத்தில் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வாங்கலான்னு போயிட்டு இவ்வளோ பெரிய பாத்திரம், இது சின்னதாக தான் எடுத்தேன். நம்ம குடும்பத்துக்கு அது சைஸ் பார்த்தாதுன்னு இவ்வளோ பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து இது யூஸ் பண்ணுறதே இல்லை. இது மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு. மாவு பொங்கிடுச்சுன்னா இதில் வந்து சின்ன சின்ன பாக்ஸில் மாற்றி வச்சுருவேன். இது வந்து பயங்கர ஹெவியாக இருக்குது. அந்த கிளாஸ் எல்லாம் வச்சா இது தாங்குமான்னு தெரியல, அதனால் இங்கே வைக்க போகிறேன். இதில் தான் மீன் பொரிக்கிற ஐட்டங்கள் எல்லாமே இதில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது நல்லா டீப்பாகவும் இருக்கும். இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பொரிக்கிறதுக்கு. ஆனால் இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது அலுமினியத்தில் இருக்குது. தேய்க்கும் போதில் அலுமினியம் தேஞ்சு வருது. இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நான் நிறைய வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு திரும்பவும் இதுதான் செட் ஆகுது. இதே மாடலில் வேறு ட்ரை பண்ணுறேன். வாங்கும் அதே மாடலில் வேறு கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கேன். கிடைக்குமானா தான் எஸ்எஸ்ல இல்லைனா ட்ரைப்ளேயில் வந்து அது மாதிரி வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன். இது எல்லாமே அதுக்காக வாங்கினது. ஆனால் இது எதுவுமே யூஸ் ஆகலை. இதெல்லாம் வெளியில் தெரிக்குது. இப்போ இதில் போட்டு பொரிச்சாலும் வெளியில் தெரிக்குது. அதனால செட் ஆகலை. எத்தனை வச்சுருப்பேன் அதுக்காக ரீப்ளேஸ் பண்ண வாங்கி ஒன்று கூட யூஸ் பண்ணல. இது பிடிட்டா இட்லி பாட். இது சூப்பராக இருக்குது. இட்லி செய்ய சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சது. மங்களம் வாங்கினது நல்லா இருக்கு. இதில் தான் செஞ்சிட்ருக்கேன். இது பாஸ்தா ஸ்டெயின் படம் வாங்கிட்டு வந்தது. யூஸ் பண்ணுறதே இது வந்து எங்கேயாவது வெளியில் போனால் கேம்ப் எடுத்துகிட்டு போகிறது ஹாட் பேக்கு. இது வந்து அரிசி ஊற வச்சு மாவரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பாத்திரம். இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேணாமா? இது வந்து பாப்பா வயிற்றில் இருக்கும்பொழுது டெலிவரி சமயத்தில் வாங்கினது. பிளாஸ்டிக் தேவைப்படும். ஆனால் இதெல்லாம் தேவையே இல்லை. எல்லாமே ஹாஸ்பிட்டலே கொடுத்தாங்க.
இதெல்லாம் ஏதாவது சும்மா ஏதாவது பச்சை மிளகா அந்த கட் பண்ணது வேணும், தக்காளி இந்த மாதிரி இருந்தால் போட்டு வைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறேன். 17 டிஃபன் பாக்ஸ் இருக்கு. இது எங்கேயாவது வெளியில போனா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டு எடுத்துட்டு போறது. இத்தனை வாட்டர் பாட்டில், ஏதாவது இந்த வாட்டர் பாட்டில் இது இருக்கும்போது நீ ஏன் வேற வாட்டர் பாட்டில் எடுத்த? நீங்க வாங்கி தரீங்க. ஆக்சுவலாக இந்த இடம் எதுக்கடா காலியாக இருக்கே, என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நட்ஸ் இருந்துச்சு அந்த ஏரியாவில். இது எல்லாமே நான் மாற்ற போகிறேன், இப்போதைக்கு வைக்க போகிறேன். ஒரு நல்ல கண்டெய்னராக ஏதாவது பார்த்து வாங்கிக்கிட்டு அது எல்லாத்தையுமே மாற்றிடலாம்னு இருக்கேன். இதெல்லாம் ஆசையாக பார்த்து வாங்கினேன். அப்படியே ஒரு பாக்ஸ் அப்படியே தலைகீழ போட்டு உடச்சி ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதுக்கு ஒரு ரேக் வாங்கணும், இதுக்கு வந்து கப் ஹோல்டர் வாங்கி மாட்டணும். ஆனால் கப் ஹோல்டர் வச்சா இந்த இடத்த விட இன்னும் அதிகமாக இடம் எடுத்துக்கும், அதனால் நான் அது வாங்கலை. அப்படியே வரிசையாக வச்சுட்டா நீட்டாக இருந்திருக்கும். இப்போ அந்த கபோர்ட்லேருந்து இப்போ இந்த கீழே இருக்கிறதுலாம் வேண்டாம்னு சொல்லி இப்போதைக்கு எடுத்துட்டேன் ஓரளவுக்கு. ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாதது. இப்படி தான் அடிக்கிருக்கேன். அது முன்னாடி எடுத்த வீடியோலாம் சரியில்லை, முரளி சரியாக எடுக்கலை, பக்கத்தில் எடுக்காமல் தூரம் மடத்து வச்சுருக்கேன். அப்படி இதில் தேவையில்லாதெல்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். அடிக்கடி எடுக்க வாட்டர் பாட்டில் ஸ்கூலுக்கு அனுப்புறதை மட்டும் முன்னாடி வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸஸ்ஸு, இங்கே வந்து நிறைய குண்டாக்கள், அப்புறம் இந்த பிளேட் ஆர்கனைசர் இது மாதிரி வச்சுட்டு சின்ன சின்ன பிளேட் நிறையா இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் 2-3 வச்சுருக்கேன். பெரிய பிளேட் இது அந்த இடத்துல வைக்கவே முடியல, அதனால் கீழே வச்சுட்டு ஹாக்கின்ஸில் வாங்கின ட்ரை பிளே கடாயெல்லாம் வச்சுருக்கேன். ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதனால் அந்த உட்டு மேலே வச்சுட்டேன். இந்த இடத்துல வந்து குக்கர் ஒன்று வச்சுருக்கேன். மீதி குக்கர்லாம் அந்த சைடில் இருக்குது. இது இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் இதுக்கு பதிலாக வேறு ஒன்று வாங்கிட்டு இதை ஃபுல்லாக எடுத்துருவேன். இந்த இடத்துல நட்ஸ் எல்லாம் வச்சு அடுக்கியிருக்கேன். அடுத்து இந்த இடத்துல வந்து என்ன செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து அந்த நைட் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி இருக்கா, வேணுங்கிறப்ப இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிக்குவேன். இப்போ இது வந்து வாரத்துக்கு ஒரு கதை எடுப்பேன், அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அந்த ஓவரால் வியூ காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதிலலாம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி கப்ஸு, பேப்பர் கப்ஸு, பேக்கிங் ஷீட்டு, இது அலுமினியம் ஃபாயிலு, ஸ்பூன்ஸு, இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். கீழே இருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா க்ளவுஸு, இதெல்லாம் க்ளவுஸு, கொஞ்சம் கப்ஸு, அது இதுன்னு ஏதாவது வச்சுருப்பேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் வச்சுருப்பேன். கட் பண்ண பாதி ஏதாவது அவுள், இந்த மாதிரி கட் பண்ண பாக்கெட்லாம் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு இதில் வச்சுருப்பேன். இதில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத பொருளை இதுலேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதெல்லாம் இன்னொரு நாள் ஆர்கனைஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.